நல்ல சில குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். நாட்களில் திருச்சபைக்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கணும். நீங்கள் வந்து என்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் ஊழியத்தை என்ன செய்யுங்க, அவங்களுக்காக ஜெபத்தில் நீங்கள் தாங்குங்க. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு ஜெபத்தில் நீங்கள் அவங்கள தாங்குங்க. கண்டிப்பாக அவங்க வந்து ஊழியத்தை உற்சாகமாக செய்யணும். ஆண்டு பயந்து ஊழியம் செய்யணும். நம்ம வந்து ஜெபம் பண்ணுற தவறுனதுனால தான் நிறைய ஊழியக்காரங்க தவறி போகிறதுக்கு காரணம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம நினச்சிட்டோம்னா சில காரியங்களை ஆண்டு சரிப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். ஊழியக்காரங்களை வந்து சரிப்படுத்தி செதுக்கி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவங்க எழும்பி கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு எழும்பணும். இந்த உலக மாம்சம் வந்து பயங்கரமாக இழுக்கும். இந்த உலகம் வந்து பயங்கரமாக இழுக்கும், பொல்லாத உலகம். அதனால் பிசாசு வந்து சுற்றி சுற்றி தான் அலைவோம். அதில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம அந்த ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவனுடைய ராஜ்யம் கட்டக்கூடாதுங்கிறத ஒரு அந்த முயற்சி தான் நிற்பான். அதனால் தெய்வ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நல்லா விழித்திருந்து நம்ம ஜெபிக்கணும். அந்த ஊழியம் செய்கிற கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணும். கண்ணீரோடு ஜெபிக்கணும். நம்ம வந்து அழுது புலம்பி ஜெபிக்கிற ஜெபம் வந்து வீண் போகவே செய்யாது. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்றைக்குனாலும் நம்ம ஜெபத்தில் நம்ம வந்து ஆண்டு ராஜ்யத்துக்குள்ளே போகும்போது ஆண்டவர் சொல்லுவார், ஒன்று நிறுத்தம் தான் இந்த காரியத்தை செய்தேன்னு சொல்லுவார். நிறைய காரியங்களை வந்து பைபிளில் போடுற சொல்லியிருக்காரு. யோவான் கடைசி அதிகாரத்தில் போட்டிருக்கு. நிறைய காரியத்தை மறைமுகமாக போட்டிருக்காரு. அவனவன் செய்த கிரீதத்தை அவனவனுக்கு கொடுக்குற பலன் என்னோடு வருதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நிறைய காரியம் யோபில் இருக்குது. அப்புறம் இன்னொரு அது பிரசிங்கில் இருக்குது, அப்படி யோவானில் இருக்குது. நிறைய காரியங்கள் இருக்குது. அவர் 1 சாமுவேலில் கூட 2ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கோம், 6ஆம் நினைக்கிறேன். சொல்லியிருப்பார், நான் உங்களுக்கு என்ன அநியாயத்தை செஞ்சேன், என்னை விட்டு இங்கே தூரமாக ஏன் போகிறீங்கன்னு கேட்பார். அந்த வசனம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் உங்களுக்கு என்ன அநியாயம் செஞ்சேன், என்னை விட்டு ஏன் நீங்கள் தூரமாக போகிறீங்க அப்படின்னு கேட்பார். நம்மளே ஏசப்பா வந்து ஆசீர்வதிக்கிற தேவன் தான். நம்ம வந்து அவரை இன்னைக்கு வந்து இந்த உலகத்துக்குரியது பார்த்து இந்த உலகத்துக்குரியதையே நம்ம முங்கி கிடக்கிறதுனால ஏசப்போடைய கண்ணீர் நமக்கு அதிகமாக தெரியலை. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் இந்த உன்னத பாட்டில் கூட 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. வாடையே எலும்பு தென்றலே வா, கதிர்சினிகள் வடியே என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக அப்படின்னு போட்டிருக்கப்போ வாடையே எலும்புமா எலும்புங்கன்னு தான் சொல்கிறார் ஆண்டவர். எலும்பு தான் சொல்கிறார். நிறைய வசனம் போட்டிருக்குது. எலும்பு சீயோனே ஒரு வல்லமை தரித்துக்கொள்ளுன்னு எஸ்ஏ 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் போட்டிருப்பார். எபிசேரில் போட்டிருப்பார். சீயோன் நினச்சி போட்டிருப்பார். தூங்குறனி மறித்துறட்டு எலும்புன்னு இருப்பார். உன்னை நான் பிரகாசிக்க பண்ணுவேன்னு சொல்லுவார். நிறைய காரியங்கள் இருக்குது. தூங்காத படத்தில் தூங்காத, தரத்துணி மணி போக்கின போல் வரும், ரொம்ப கைமணி மணிக்கு தூங்காத, அந்த ஆயுத மணி தோண போல் வரும்லாம் அன்ற சொல்லியிருக்கிறாரு. அதனால் நீ வந்து சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா போய் நினச்சி சுறுசுறுப்பு போய் எறும்புக்கிட்ட போய் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பார். அது எறும்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டுனா சுறுசுறுப்பாக நிற்கும். நீ சோம்பேறித்தனமாக ஒரு காப்பி போட கூட முடியல, ஒரு வீட்டில் ஒரு டிஃபன் செய்ய கூட முடியாமல் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தால் நீ சொன்ன மாதிரி சோம்பேறி இந்த உலகத்தில் யாரும் கிடையாதுன்னு தான் ஆண்டவர் சொல்வார். அவங்க மேலே ஆண்டவர் பிரியப்படவே முடியாது. அதனால் எந்த ஒரு காரியமானாலும் பெண்கள் வந்து நல்லா வேலை செய்யணும், நல்ல சுறுசுறுப்பாக இருந்தால் தான் அவங்க என்ன செய்வாங்க, அந்த எல்லாத்தையும் சாதிக்க முடியும். குடும்பத்தை எடுத்து நிறுத்த முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய வீட்டுக்குள்ள நான் வந்து காலையிலேயே ஆலயத்துக்கு போகும்போது பார்த்தேன்னா, அங்கே வந்து நிறைய பேர் இப்போ வந்து முன்னால் வந்து நான் வாலிப்பில் இருக்கும்போது, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நாங்கள் காலையிலேயே எழும்பி நினச்சிட்டோம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 6 மணிக்கு எழும்புவோம். அப்போ எழும்பி காலையிலே அமௌண்ட் முழுவதும் பெருக்கி எங்கள் வீடு அந்த பெரிய இடத்துல, அந்த இடத்துல 7 சென்ட் இடத்துல ஒரே வீடு எங்கள் வீடு மட்டும்தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் அப்போ தான் இருந்துச்சு. இப்போ தான் நெருக்கி வீடுகள் வந்துச்சு. அப்போ கமௌண்ட் ஃபுல்லாக பெருக்கி வெளிவாசல்லாம் தொளிச்சு கோலம் போட்டு விடிய காலமே எழுப்பி அந்த வேலையெல்லாம் செய்வோம். ஆனால் இந்த நாளையில் பார்த்தீங்கன்னா, காலையில் சர்ச்சைக்கு காலையில் 5:50 போகும்போது பார்த்தா எல்லா வீட்டு வாசலையும் ஆம்பளைங்க தான் விளக்கமத்தை வச்சு பெருக்கிட்டு இருக்காங்க. ஆம்பளைங்க தான் விளக்கமத்தை வச்சு பெருக்கிட்டு நடக்காங்க. ஆம்பளைங்க தான் தொளிச்சிட்டு நடக்காங்க. முன்னால் வந்து பெண்கள் அப்படி கிடையாது, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. காலையில் தூக்கி முழிச்ச உடனே தொளிக்க, கோலம் போட, அந்த சாணியெல்லாம் கரைச்சி அப்படியே தொளிச்சு கொடுப்பாங்க. அம்மியில் தான் மசாலா அரைக்கணும், நல்லா அரைப்பாங்க. கரான்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். எல்லா வீடுலேயும் தேங்காய் தட்டுற சத்தம் தான் கேட்கும். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி என்றைக்கு கேஸ் அடுப்புன்னு ஒரு அடுப்பு வந்துச்சோ, என்றைக்கு மிக்சின்னு ஒன்று வந்துச்சோ, என்றைக்கு கிரைண்டர்னு வந்துச்சோ, எல்லா மக்களும் சோம்பேறித்தனமாக ஆகி கடைசியில் ஹோட்டலில் வாங்கி தின்னுட்டு இருக்கிறாங்க. வீட்டில் உள்ள ஒரு வேலை கூட செய்ய முடியாமல் தின்னுட்டு கடைசியில் என்ன பண்ணுறோம், கண்ட நோய்கள் வந்து
அந்த நோய்க்கு தான் அவங்க வேலை செய்கிற சம்பாத்தியம் பண்ணுறது எல்லாம் அந்த நோய்க்கு தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம காலையில் எழும்பி நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும். முடிஞ்ச அளவில் நம்ம செய்கிற எல்லா வேலையும் செய்யணும். அந்த காலத்தில் எப்படிலாம் நம்ம அம்மா அப்பா செஞ்சாங்க, அம்மா செஞ்சாங்க, நம்மளும் இதுமாரி செய்யணும். நம்ம அப்பா எப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஆம்பளை பிள்ளைங்களை அதை பார்த்து கரெக்ட் பண்ணணும். சுறுசுறுப்பாக கற்றுக்கணும். அதான் ஆண்டு வருஷம் போட்டுருக்கு, வட எலும்பு தென்றலே வா கந்த பிசையும் வடியே என் தோட்டத்தில் வீசு, நீ எலும்பி வீசு, உன்னுடைய வாசனை வீசப்படட்டும், உன் வாசனை வீசப்படணும். என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க அதிகாலையே எழுந்திடுவாங்கன்னா ஆண்டவரை சாட்சி சொல்லணும். அதனால் இன்னைக்கு காலையிலே எந்திரிச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்தை வைக்காமல் அம்மாட்ட எவ்வளோ காப்பி தாங்க, அதை தாங்க, இதை தாங்கன்னு கேட்குறது, கல்யாணம் முடிஞ்சிட்டுனா புருஷனை போய் டீ போடுங்க, காப்பி போட்டு தாங்கன்னு கேட்குறது, இதெல்லாம் மட்டமான காரியங்கள். வீட்டு வேலையில் பெண்கள் நல்லபடியே செய்யணும். ஆண்டவருக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது. ஆம்பளைங்களுக்குன்னு என்ன வேலையோ அந்த வேலையை ஆம்பளைங்க செய்யணும். பொம்பளைங்களுக்கு எந்த வேலையும் அந்த வேலையை தான் பெண்கள் செய்யணும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் எந்தெந்த வேலையை உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கோ அந்தந்த வேலையை நீங்கள் செய்யணும். பெண்கள் என்ன வேலை செய்யணும் அதை பார்த்து பழகிக்கோங்க. நீங்கள் அந்த சங்கீத நீதிமொழிகளில் கூட 31ஆம் அதிகாரத்தில் போட்டுக்கோம், புத்தியுள்ள ஸ்திரீ கண்டுபிடிப்பவன் யாருன்னு சொல்லி. அப்போ அந்த புத்தியுள்ள ஸ்திரீ எழுச்சுவாங்க அதிகாலையிலே எழுச்சுவான் எழும்பி நிறைய காரியங்களை போட்டுக்கோம். அவன் அதிகாலையிலே போய் எழும்பி எழுச்சினா குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. அப்போ குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறது யார்? காலையில் இப்படிப்பட்ட வேலைகளை செய்யணும். அவன் அதிகாலையிலே எழும்புவானாம், இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு பணி அளக்கிறான்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெண்களும் என்ன சொன்னால் செய்யணும். கல்யாணத்தை முடித்து போயிட்டாங்கன்னா உடனே எங்கள் மாமியார் எங்கே காப்பி போட சொல்கிறாங்க, நீ தானே எனக்கு போட தருவேன், எனக்கு மாமியார் காப்பி போட சொல்கிறா, நான் அந்த குடும்பத்துக்கு பூரா நான் போட்டு கொடுக்கணும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் முன்னாடி வந்து அப்படி கிடையாது. எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்க வேற்று குறிப்பே பார்க்க மாட்டாங்க. எல்லா வேலைகளும் நேற்றுக்கிட்ட ஒருத்தவங்கிட்ட பேசியிருந்தேன், 2 மருமகள் வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுருவாங்க. எங்கள் துணிமணி இந்த மருமகா துணி அந்த மருமகா துணியெலாம் பார்க்கவே மாட்டாங்க. சிவகலையிலேருந்து வர்றாங்க. அவங்க வந்து துணிமணிகள்லாம் மருமக்கு மாற்றி யார் துணி குளிக்க போகிறாங்களோ அங்கே துணி கிடக்குற எல்லா துணியும் துவைச்சி அலசி காய போட்டுட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்களாம். அப்போது யாருமே யார் இது என் துணி இது அவ துணிலாம் கழிக்கவே மாட்டாங்களாம். ஆனால் அப்படி தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் மூஞ்சி தூப்பாங்களாம். ஆனால் வேலைக்கெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடிச்சுவாங்களாம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வேலை செய்யணுன்னா உடனே தற்கொலை. நான் வீட்டு வேலைக்காரியா, நீ யார் வீட்டு வேலைக்காரி, நான் வீட்டு வேலைக்காரியெலாம் கிடையாது, வீட்டு வேலை செய்கிறதுக்கெலாம் வரல அப்படின்னு கிராஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கொஸ்டின் பண்ணிவிட்டு சோம்பேறித்தனத்தோடு இருந்துக்கிட்டு வீட்டு வேலைகளை உங்க செய்ய சொன்னால் உடனே போய் அம்மைக்கு ஃபோன் போடுற, அம்மா கறி நீ ஒன்றும் செய்யாத முடிச்சுனா கதை அப்படி படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நிறைய பிள்ளைகளை கொண்டுட்டாங்க. பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய அந்த அறிவுரைகள் சொல்லாமல் தாங்க அவங்க என்ன செய்கிறாங்க, பிள்ளைகளை ஃபோன் போட்டு இப்படி அந்த வேலை செய்யாத இந்த வேலை செய்யாத, உன் மாமியாக்கறிக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி மாமியாக்கறியும் மைனிக்கறியும் சமைக்கன்னு கடைசியில் செத்து போயிடுறது, தற்கொலை பண்ணிடுறது. கடைசியில் தற்கொலை பண்ணும்போது யார் மேலே, புருஷன் மேலே குற்றம், மாமியார் மேலே குற்றம், மாமனார் மேலே குற்றம், மைனி மேலே குற்றம், எல்லா குற்றத்தையும் எழுதி போட்டு கடைசியாக அந்த பொண்ணை கொண்டு வந்ததுக்கு கடைசியில் எல்லாமே என்ன செய்ய வேண்டியது இருக்குது, பட வேண்டியதாக இருக்குது. அவங்க தன்னால் ரத்த கண்ணீர் வடிச்சிருந்தாங்க. அதனால் தெய்வ பிள்ளைகளை காலையிலே நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிங்க. காலையிலேயும் வந்து எலும்புங்க, கதை பிடிச்சி தூங்காதீங்க, காலையிலே எலும்புங்க. அது என்றைக்கு எத்தனை மணிக்கு நீங்கள் பத்தாஞ்சு தான், ஆனால் காலையில் எழும்பி உங்கள் வேலைகளை செய்யணும். வீட்டு வேலை செய்கிறவங்க அது இருக்கட்டும், நீங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு முடியலைன்னா வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம். அவர் வீட்டுக்கு வேலைக்கு ஆட்கள் இருந்தாலுமே உங்களுடைய படுத்த இந்த பெட்ஷீட்டை கூட உங்களுக்கு மடிக்க முடியலை. பெட்ஷீட்டை கூட நிறைய வீட்டில் மடிக்க முடியாமல் போட்டிருக்காங்க. அந்த தலையணை எடுத்து கொண்டு போல் நீட்டாக அடுக்கி வைக்கணும், அந்த பெட்ஷீட்டெல்லாம் உதறி மடித்து வைக்கணும், வீட்டை நீட்டாக பெருக்கணும். இது கூட தெரியாமல் செல்ஃபோனை தூக்கி நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா காலம் உங்களுக்கு எப்படி கழியும்? இதுக்கிட்ட இந்த உலகம் வந்து அன்னைக்கு நாளைக்கு முடிச்சு போகிறது கிடையாது. நம்மளுக்கு வந்து அப்படியே நம்மளுக்கு ஆண்டவரே ஒரு தும்மல் போட்டால் 100 வயசு வரைக்கும் நீ இப்படிப்பட்டவங்க இது எந்த சாதிக்க 100 வயசில் 110 வயசு வரைக்கும் கூட தாங்க ஏசப்பா, எனக்கு நல்ல சரீரத்தை பலன் தாங்க, நல்ல நான் வேலை செய்யணும் ஆண்டவரே வீட்டில் அப்படின்னு சொல்லி அந்த வேலைகளை என்ன செய்யணும்னா நல்ல உற்சாகமாக செஞ்சால் தான் நம்ம உடம்புல நோய் வராது. எங்கள் வீட்டில் கூட ஒரு சகோதரி மீட்டிங் வருவாள், அவன் மாப்பிள்ளை தான் தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு நாள் மீட்டிங்கில் சொல்லிட்டேன், அவன் நோய் தான் சொல்லுவான், எனக்கு அந்த நோய் இருக்குன்னு தெரியும். எந்த நோய் உனக்கு வராமல் இருக்கணும்னா முதல்ல விடிய கிளம்பி எழுப்பி நீ விளக்கமாக முடியும், நீ வாடி தண்ணி எடுத்து தொழி, புருஷனை வேலைக்கார மாதிரி வைக்காத அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து அந்த பிள்ளை மாறி
காலையிலேயே அவள் நான் சர்ச்சைக்கு போயிட்டு வரும்போது தூத்து தொலைச்சிக்கிட்டு நிற்பா கஸ்தூரிக்கா அப்படின்ட்டு. இப்போ நல்லா ஆகிட்டா. இப்போ இந்த நோயை பற்றி சொல்லவே மாட்டான். அதாவது நோயை இழுக்கிறது யார், கண்ட நோய்களை இழுக்கிறது ஏன்னா நீ சோம்பேறித்தனமாக படுத்துக்கிட்டு தான் உனக்கு நோய் தான் வரும். உடம்புல சாப்பாடெல்லாம் செமிக்கணுன்னா எப்படி செமிக்கும்? வேலை செஞ்சால் தான் செமிக்கும். ஒரு அதில் வலிக்கு இதில் வலிக்கு சரியாக சாப்பிட்றது கிடையாது. ஒரு ரத்தம் எப்படி வரும்? அப்போ உடம்புல வலிக்கு தான் செய்யும். நல்ல வேலை செய்யணும். வீட்டில் வந்து பெண்கள் வந்து நல்ல வேலை செய்யணும். பெண்கள் வந்து ஒரு வேலைக்காரங்க மாதிரி புருஷனை வைக்கக்கூடாது. புருஷனுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க செஞ்சுட்டு போட்டு இதெல்லாம் அந்த பெண்கள் வந்து உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்யணும். வீடு பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, வாஷிங் மிஷின் தான் வாஷிங் மிஷினை போடுங்க. அன்றைக்கி பாத்திரம் விளக்குறது கூட மிஷின், பாத்திரம் விளக்குறது கூட என்ன இருக்குது மிஷினு. சரி வேலைக்கு போகிறது மிஷினை உபயோகப்படுத்தி போட்டு வீட்டில் இருக்கிறதுக்குள்ள மிஷினை வாங்கி போட்டுக்கிட்டு இருந்துச்சு சோப்பேற்ற வேலை சீக்கிரம் உனக்கு ஒரு 50 வயசு தாண்டது கூட கஷ்டம் இல்லை. அது உள்ளே கிடக்கிற கூட ஜெமிக்காமல் கண்ட நோய்களையும் கொண்டு வந்துக்கிட்டு அவங்க அனுப்பிடுமே இது. அதனால் தெய்வ பிள்ளைகளாகிறீங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், உலகத்தின் மக்களாக இருந்தாலும் சரி தான், ஆண்படி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, வேலை பாருங்கள். உங்கள் வீட்டு வேலைகளை சுறுசுறுப்பாக செய்யுங்க. வீட்டு வேலையில் நல்லா செய்யுங்க. அப்படியே தின்னுட்டு டிவிக்குனால உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் படுத்துக்கிட்டு அப்படியே செல்லை நோண்டிக்கிட்டு கண்ணுக்கும் வயிற்றுக்கும் பிரச்சனை கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. கடைசியில் எல்லா சரீரம் முழுவதையும் அது நோயை கொண்டு வந்துடும். அது தெய்வ பிள்ளைகளாக வீட்டுக்குள்ள புருஷனுக்கு போனால் குறைய அம்மைக்கு போன் அடிச்சு அம்மைக்கு அக்கா தங்கச்சி மட்டும் போன் அடிச்சு குறைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புருஷனுக்கு வந்தாச்சா நீங்கள் அவங்கள அன்பாக உங்கள் அன்புக்குள்ளே கொண்டு வரதுக்கு எவ்வளோ முயற்சி இருக்குமோ அவ்வளோ முயற்சி கொண்டு வந்து அவங்க அன்பாக பழகி ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகி அவங்கள நினச்சிங்க. எல்லாம் ஒரு தோட்டத்தின் பிள்ளைங்க. ஒரு தோட்டத்துக்குள்ளே அந்த ஒரு தோட்டத்துக்குள்ளே உங்களை கொண்டு நட்டியாச்சு. அப்போ உங்கள் குடும்பம் இன்னொரு வேறு தோட்டம். அந்த தோட்டத்துக்கு இங்கேருந்து இந்த தோட்டத்தில் இருக்கவங்க அந்த தோட்டத்துக்கு போகணும். கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தா இந்த தோட்டத்துக்கு வரணும்னு ஆசை. இந்த தோட்டத்துக்கு வந்தாச்சு அந்த தோட்டத்துக்குள்ளே போகணுன்னு ஆசை. அது என்ன ஆண்டுடைய பிள்ளைகள் இன்றைக்கி அங்கே யாராக இருந்தாலும் சரி தான் கல்யாணத்தை முடித்தா புருஷன் வீட்டுக்குள்ளே எங்கள் முன்னாலெல்லாம் மாமியார் சொல்லுவாங்க, மாமியாரிக்கு மருமக பயப்படுவாங்க, பயந்து நடப்பாங்க. மாமியாரை பார்த்தாலே ஒரு பயப்படுவாங்கம்மாங்க. இப்போ மாமியாரி தான் மருமகளை பார்த்து பயப்படுதுங்க பாவம். முதியோர் இல்லத்தில் கூட எங்கே சேர்ந்துருவாங்களோன்ட்டு. அப்புறம் பிள்ளைகளை தொட்ட வெம்பளை தொடாது அப்படின்ட்டுதாங்க. எங்கள் வீட்டிலலாம் அப்படி கிடையாதுப்பா. ஆண்டோடைய கிருபையினால் நிறைய குடும்பத்தில் அப்படி இருக்குது. மாமியாரை பார்த்தாலே இந்த விஷத்தை பார்த்த மாதிரி பார்க்க, அம்மையை பார்த்தா புகழ்ந்து உச்சியில் ஊற்றி ஒன்று வைக்க. நீனும் ஒரு நாள் மாமியால் தானே ஆக போகிற, நீயும் மாமியால் ஆகி என்ன செய்ய போகிற, மாமியால் ஆக போகிற. உனக்கும் மருமக வருவாள்ல, மருமக வர்றாள, மருமகன் வர்றானுவா. நீ செய்ததை என்ன செய்யுது அங்கே நடக்கும். ஏன்னா கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு வசனம் இருக்குது, நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் என்ன செய்வேன் அறுப்ப அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம், மாம்சத்தினால் அடிமையாக ஆவிக்குரிய விதைகள் செய்கிற இல்லை அந்த இருக்கு 7ஆம் வசனம் போட்டிருக்கு, மோசம் போகாதீருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் அப்படின்னு ஆண்டு சொல்லியிருப்பார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதான் அறுப்பான். நீ இன்றைக்கி உன் மாமியால் குடும்பப்படுத்தினீங்கன்னா நாளைக்கு உனக்கு ஒரு மருமகனும் வருவாங்க. 2 உனக்கு பொட்ட பிள்ளைங்களாம் இருந்தாங்கன்னா மருமகன் வருவான். அவன் அது கரெக்டாக அவனை கொண்டு ஆண்டு செய்வார். அவனை கொண்டு என்ன செய்வார், நீ எதை விதைச்சியோ அதை அறுக்கிறதுக்கு ஆண்டு கண்டிப்பாக பதில் வைப்பார். அதனால் கத்தரி பிள்ளைகள் இருந்தால் கத்தரி பிள்ளைகளை கத்தரி அறியாத பிள்ளைகள் இருந்தால் உன் பிள்ளைங்க ஃபோன் போட்டு பேசும்போது பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுங்கள். எப்படி தான் இருக்கும் குடும்பம்னா இப்படி தான் இருக்கும், நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், இதெல்லாம் பெருசாக எடுக்காதீங்க, நல்ல வேலை செய்யணுமா, நல்ல வேலை செஞ்சால் தான் நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகள் நல்லா வேலை செய்யும்போது தான் அந்த பிள்ளைகளுக்கு என்னென்னா குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது என்னங்கிறது தெரியும். இப்போ எடுத்தோடனே உன் மாமியார் கறிக்கு அப்பெல்லாம் காப்பியில் போட்டு கொடுக்காத, நீ பாட்டு கதை பிடிக்கும், உன் புருஷனுக்கு சொல்லி சத்தம் போட சொல்லி முதல்ல இல்லாட்டி தனி கொடுத்துருப்போம். இப்படிலாம் பேசுகிறது ஆலோசனையே கிடையாது. உன் பிள்ளைகளுக்கு நல்ல எண்ணங்களை ஊற்றி வளர்க்கணுமே தவிர உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யுறீங்க, விஷத்தை ஊற்றாதீங்க. விஷத்தை ஊற்றி கடைசியாக தற்கொலையில் போய் நிற்கும். அதனால் மாமியார் இப்போ கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தாச்சுன்னா நல்ல எண்ணங்களை போட்டுங்க, எல்லா எண்ணங்களை போட்டுங்க. நீங்கள் வந்து எனக்கு வந்து 3 மருமகா 3 பையங்க 3 மருமகா. ஆனால் வந்து நான் இது நாள் வரைக்கும் வேற்று பிரிப்பாக பார்த்ததே கிடையாது. நான் என் பொம்பளை பிள்ளைங்க மாதிரி தான் நினைப்பேன். மருமகளுக்கே தெரியும், பொம்பளை பிள்ளைங்க மாதிரி தான் நான் வைப்பேன். அவங்க திடீர்னு கூப்பிட்றாங்க நினச்சி அப்படி எதுவும் விலகி போய்கிட்டே இருப்பேனே தவிர, நம்மளும் சிரித்து போய்கிட்டே இருப்பேனே தவிர, அதனால் இன்றைக்கி அவங்க என்ன
பற்றி நம்ம மேலே குற்றம் எடுத்தாலும் நான் அதுக்கு கண்டுக்கிட்டவே மாட்டேன். நான் பாட்டு போய்கிட்டே இருப்பேன். நான் பாட்டு சிரிச்சு போய்கிட்டே இருப்பேன். அதனால் சொந்தக்காரங்க மத்தியில் எங்கள் மருமக்கள்லாம் போகும்போது உங்களுக்கு திருஷ்டி விழுந்துடாமன்னு சொன்னாங்க. என் சித்தி பையன் வந்து ஒரு ஆள் சொல்லுவான், திருஷ்டி விழுந்துடாமல் அவங்களுக்கு அப்படின்னா. எங்கிட்ட நாங்கள் அப்படி நாங்கள் போய்ட்டு அடிச்சு வச்சு பேசுவோம், விளையாடுவோம், பேசுவோம், எதுனாலும் செய்வோம். அதனால் நீங்கள் அன்பு சகோதரிகளே இந்த நாளையில் நீங்கள் வந்து குடும்பம் வந்து எப்படி இருக்கணும்னா, நீங்கள் வந்து அந்த உன்னத பாட்டில் போட்டுருந்துச்சுல்ல, உன்னத பாட்டில் போட்டுக்கிற வசனம்னா, நீங்கள் அடைக்கப்பட்ட தோட்டம் முத்திரிக்கப்பட்ட கிணறுமா நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு வாடையே எலும்பு தென்றலே வா, கந்த சினைகள் வழியே என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டுக்குள்ள வரும்போது அவருடைய பிள்ளைகள் நல்ல கனி கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கணும். அது வந்து என்ன செய்யணும், அப்புறம் புசிக்கணும். என் பிள்ளைங்க இப்படி கனி கொடுக்குற பிள்ளைங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் சந்தோஷப்படணுமே தவிர, நீங்கள் சண்டைகளை இடையில் போட்டுட்டு ஏசப்பா உள்ளே இருக்க விடாமல் வெளியே அனுப்பிட்டு பிசாசை உள்ளே வச்சுக்கிட்டு அந்த பிசாசுக்கு முழு தோக்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தையும் காண முடியாது, ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது. அப்படியே நீங்கள் முஞ்சத்தொக்க அவங்க முஞ்சத்தொக்க சண்டையும் சச்சரமாக தான் இருக்கும். அதனால் தேவ பிள்ளைகளாகிறீங்க, ஏசப்பா விரும்புகிற கனிகளை நீங்கள் கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாத்துலேயும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். குடும்பத்தில் வந்து குடும்பம்னு கட்டப்பட வேண்டுமானால் எல்லாத்துலேயும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அப்படி நீங்கள் அது அன்பு அவங்க வந்து பகையாமல் பேசுனாங்க கூட நீங்கள் சிரித்து பேசிக்கிட்டே போய்கிட்டே சிரிங்க. அவங்கள்ட்ட அன்பு செலுத்துங்க. அன்பு செலுத்தும் போது என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் உங்களை சிநேகிக்க வைப்பார். தேவ பிள்ளைகளாகி நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருங்க. கர்த்தரை அறியாத பிள்ளைகளும் சந்தோஷமாக. குடும்பத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, பிரச்சனை வராமல் இருந்தால் நீங்கள் வந்து மாமியாராக இருந்தாலும் சரி தான், மருமகளாக இருந்தாலும் சரி தான், பொறுமையோடு நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுத்து நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி சின்ன பிள்ளை அவளுக்கு பேச தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் அதை செய்கிறேன் அதை செய்கிறேம்மான்னு சொல்லிட்டு, ஏம்மா இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா அந்த பிள்ளை மாமியார் மேலே பாசம் வரும். அப்போ இந்த மருமகளுக்கு என்ன செய்வான்னு கேட்டால், நீங்கள் நீங்கள் இதை செய்ய மாட்டீங்க அதை செய்ய மாட்டீங்க நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாமியார் என்ன கேட்டாலும் அதை செய்யுங்க. நீங்கள் செய்யுங்க, வேலையை நல்லா உற்சாகமாக செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோய் எதுவுமே வராது. மாமியார் இருந்தாலும் சரி தான், மருமகளாக இருந்தாலும் சரி தான், நோய் சரீரத்தில் வராமல் இருக்கணும்னா வேலையை நினச்சிங்க உற்சாகமாக செய்யுங்க. உங்கள் வேலையில் நீங்கள் உற்சாகமாக செய்யுங்கன்னா அந்த காலத்தில் வந்து கம்மௌண்ட் முழுவதும் பெருக்குவாங்க, குனிஞ்சு கலந்து பெருக்குவாங்க, நல்லா பெருக்கி எடுப்பாங்க, மாவை போட்டு அரைன்னு அரைப்பாங்க. நெஞ்சிக்கெல்லாம் நல்லா எக்ஸசைஸ் போய்கிட்டே இருந்துச்சு. துணியை போட்டு துவைப்பாங்க, அள்ளி போட்டு துவைப்பாங்க. இன்றைக்கி எல்லாம் வாஷிங் மிஷின் வந்துட்டு அப்புறம் இருந்துச்சு அம்மியில் போட்டு அரைன்னு அரைப்பாங்க. இப்படி இப்படி போட்டால் உடம்பு உச்சிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்பு அசையும். அப்போ இந்த நோய் இந்த அப்போ அவ்வளோ நோயே கிடையாது, எந்த நோயும் கிடையாது. கண்ட காலத்தில் நோய் வந்துக்கிட்டு இருக்குன்னா நம்ம உடம்பு அசையாமல் வைக்கிறனால சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே போய் நினச்சிங்கன்னா ஜீர்ணிக்க முடியாமல் அது விஷமாகி பல நோய்களை கொண்டு வந்து அது தாக்கிடுது, எலும்பை தாக்கிடுது. முன்னால் வந்து இப்போ எல்லாத்துக்கும் அப்படியே வேர்வையாக வேர்த்து வடியும் கெட்ட நீர் பூரா வெளியே போகும். இன்றைக்கி எங்கே கெட்ட நீர் வெளியே போவேன், ஃபேனை போட்டுருந்தோம் ஃபுல்லாக. ஃபேனை போட்டுட்டு அந்த கெட்ட நீர் வெளியே போகாமல் அப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும். கரண்ட் போயிட்டுனா திருப்பி போட்டு தொடச்சி அந்த நீர்லாம் இது கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ என்னங்கிட்ட அங்கங்கே ஏசி, எல்லா இடத்துலையும் ஏசியை மாட்டி வேர்வை வெளியே வர விடாமல் ஆக்கிட்டு அந்த எலும்பு எண்ணத்துக்காகவும் அது சதை எண்ணத்துக்காகவும் இதுதான் பல நோய்கள் வந்துருமே. உள்ளே கிடக்கிற வேறு ஒரு கெட்ட நீர் வெளியே வராமல் அந்த உப்பு தண்ணி உள்ளே கிடந்து அது பலவித நோய்களை கொண்டு வந்துடுது. கடைசி ஆக மொத்தத்தில் நீங்கள் நோயாளியாக ஆகிடுறீங்க, உங்கள் வருமானம் எல்லாம் போயிடுது வெளியே. அதனால் கத்திரி பிள்ளைகளாக்கிங்க, ஏசியை போடுங்க, ஃபேனை போடுங்க, நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் நினச்சிங்க நல்ல வேலை செய்யுங்க, வீட்டில் நல்ல வேலை செய்யுங்க, வெளியே நல்ல கம்மண்டை பெருக்குங்க, குனிஞ்சு பெருத்தா தான் பெருக்குனா தான் குடும்பம் குறுக்குக்கு என்னது பலன். அதனால் நீங்கள் குனிஞ்சு நல்லா பெருக்கி நல்ல உற்சாகம் இந்த வேலைகளை செய்யுங்க. எந்த வேலை குடும்பத்தில் இருந்தாலும் அனுசரித்து நீங்கள் இந்த வேலைகளை நல்லா உற்சாகமாக செய்யுங்க. அவங்க வேலை இவங்க வேலைன்னு சொல்லி விடாதீங்க. நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சீங்கன்னா உங்கள் உடம்புக்கு எந்த நோயும் கிடையாது. யாராக இருந்தாலும் உங்கள் சரீரம் நல்லா இருக்கணும், உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும்னா நீங்கள் பாட்டுக்கு வேலைகளை எடுத்து போட்டு நீங்கள் பாட்டு செய்யுங்க. படித்த பிள்ளைகள் இருந்தாலும் படிக்காத பிள்ளைகள் இருந்தாலும் வேலையை நல்லா செய்யுங்க உற்சாகமாக. சரீரம் உடம்பு நல்லா உடம்பு அசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அசைஞ்சிக்கிட்டே இருந்தால் இப்போ இந்த வேலையெல்லாம் நின்று வாக்கிங், ஒரே வாக்கிங், இல்லாட்டி நின்று இடத்துலேயே நடக்கிறது, நின்று இடத்துலேயே குதிக்கிறது. அப்போ கடைசியில் ஆகமத்தில் என்ன செய்யுது, கடைசியாக பணம் தான் வெளியே போய்கிட்டு இருக்குது. நீங்கள் வீட்டில் உள்ள வேலைகளை நீங்கள் நல்லா செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல சரீரத்தை சுகத்தை கொடுப்பார், பலன் கொடுப்பார். அவர் சொல்கிறதே நீ எலும்புன்னு தான் அன்ற வாடே எலும்பு தென்றலே வா, கந்த பிசினிகள் வடியே என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து அவர் அருமையான கனிகளை புசிக்கணும்னா நம்ம ஒவ்வொரு தோட்டத்துலையும் வீட்டுக்குமே வாராரு, வந்து அவர் கனி புசிக்கத்தக்க அவருக்கு சாட்சியாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.